நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான வெங்காய முறுக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதே அளவில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான கிறிஸ்பினஸில் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரில் வெங்காய முறுக்கும் கிடைக்கும். இது 2 ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். 1 மந்த் வரைக்குமே நான் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். டீக்கு நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும். அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இது மாதிரி வர மிளகாய் எடுத்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட யூஸ் பண்ணலாம் கலருக்காக. இப்போ பூண்டு 1 இல்லைன்னா 2 போட்டுக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைக்கணும். ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அந்த மிளகாயோட விதை கூட இருக்கக்கூடாது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போது அரிசி மாவு 2 கப் எடுத்துக்கலாம். உளுந்து மாவு நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் ஊற வச்சு 2 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நல்லா நிழலில் உலர்த்திட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் மிஷினில் கொடுத்துட்டு. அதே மாதிரி உளுந்து மாவு அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சிக்குங்க. இப்போது தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நான் ஜீரகம் போட போகிறேன். நீங்கள் ஓமம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ வெங்காய பேஸ்ட்டை போட்டுட்டு நெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், இல்லைனா நெய், இல்லைனா ஆயில், எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல, ஏன்னா அந்த வெங்காய பேஸ்ட்லேயே தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக தண்ணி ஊற்றணும். அதாவது எப்படின்னா தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நீங்கள் மாவு பசையணும். இந்த மாவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியோட அளவு நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு நல்ல டோ மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்படி தண்ணி வேணாம் அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் தேங்காய் பால் எடுத்து அதை கொஞ்சம் வெதுப்பாக்கிட்டு அதில் ஊற்றி கூட பிசையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல சாஃப்டான டோ மாதிரி இருக்கணும். கெட்டியாக இருந்ததுன்னா முறுக்கு ஷேப் பண்ணும்போது உடைய பார்க்கும். இப்போ நான் அந்த ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ப்ராடான பாத்திரத்தில் பிசைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மூடி வச்சிடலாம் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ண வரைக்கும். இப்போ முறுக்கு குழல் எடுத்துக்கிறோம். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஸ்டார் மோல்டு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மோல்டு வேணாலும், எந்த ஷேப் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் மூடி வச்சிடணும். இப்போது நான் முறுக்கு குழலில் போட்டுட்டு நம்ம பிழிய போகிறோம். நீங்கள் டைரெக்டாகவும் ஆயிலில் பிழிஞ்சு விடலாம், இல்லைனா ஒரு கரண்டி மேலேயும் பிழிஞ்சு விடலாம். இல்லை வாழை உங்கள்கிட்ட இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழை மேலே லைட்டாக மட்டும் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பிழிஞ்சு விடலாம். பட்டர் ஷீட்டில் பிழிஞ்சு விடலாம். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அது மேலே சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சின்னதாக முறுக்கு போடும்போது குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் சின்னதாக முள்ளு முறுக்கு பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் சின்ன தேன்குழல் ஷேப்பில் நான் ஒரு முறுக்கு பண்ணுறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கோடா பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நீங்கள் எள்ளு சேர்க்கலாம், இல்லை பெப்பர் சேர்க்கலாம், அதாவது மிளகு பொடி சேர்த்தும் பண்ணலாம். ஸோ இது மாதிரி முதல்ல நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி டைம் இல்லை அப்படிங்கும்போது பெரிய சுத்து நீங்கள் விட்டும் நம்ம எடுக்கலாம். அந்தளவுக்கும் டைம் இல்லைன்னா டைரெக்டாக ஆயிலில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. டேஸ்ட் எதுவுமே மாறாது. ஸோ டைம் இருந்தால் இது மாதிரி போட்டு எடுக்கலாம். இது மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு ஒரு தோசை கரண்டியில் எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலோட சூடு எவ்வளோ இருக்கணும்னா நல்ல சூடான ஆயிலில் தான் போடணும். லோ ஃப்ளேமில் நீங்கள் போட்டுறாதீங்க, ஆயிலை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி ஆயில் என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கடலெண்ணெய் நல்லாயிருக்கும், சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும். ஸோ இது 2ல் பொரிச்சோம்னா முறுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். தேங்காய் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணுறாங்க, நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நல்லா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் 2 பக்கமே. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ஆயில் சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுதான் பார்த்திங்கன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த ஆயில் சத்தம் அடங்கிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். எண்ணெயில் போடும்போது சூடான எண்ணெயில் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். மீடியம் டு ஹையில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நமக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜ். நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் அந்த ஆயிலோட சத்தம் அடங்கிடுச்சு.
இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்க வேணாம். அப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். முதல்ல போட்டுட்டு சூடான ஆயிலில், அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப போட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து கடையில் செய்கிற மெத்தட், அதாவது டபுள் ஃப்ரை மெத்தட். 2 தடவை ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலங்கும்போது நம்ம அந்தளவுக்கு டபுள் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம நல்லா குட்டி குட்டியாக நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் 2வது பேட்சையும் உங்களுக்கு போட்டு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். எதுக்காக நான் திரும்ப வந்து ஒரு தடவை காட்டுறேன் அப்படின்னா, நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கும் போது முதல் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் உடையலை. ஸோ மாவு இது மாதிரி உங்களுக்கு மாவு நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா உடையாத, அதுக்காக தான் நான் காட்டுறேன். நீங்கள் அப்பப்போ வந்து நான் மாவை மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணணும். ஓப்பன்லேயே வச்சுருக்கக்கூடாது. மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சுக்கோங்க, ஒரே அடியாக எல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு. அது மாதிரி பண்ணலாம். இது வந்து நம்ம தீபாவளிக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பொங்கலுக்கு பண்ணலாம். இல்லை வந்து நமக்கு டீக்கு வந்து ஏதாவது தேவைப்படுது, இமீடியட்டாக சாப்பிடணுன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகல, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு அந்த சின்ன சின்ன முள்ளு முறுக்கு எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த ஷேப் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. அதே மாவு தான், வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணலை. மீதி இருக்கிற மாவில் இது மாதிரி போட்டு நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு மோல்டை மட்டும்தான் நம்ம மாற்றுறோம், வேறு எதையுமே நம்ம மாற்றலை. அதே மாவில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா வாழலையில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கரண்டியில் வச்சு, தோசை கரண்டியோ பூந்தி பொரிக்கிற கரண்டி ஏதாவது ஒன்றுதுன்னா திருப்பி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா ஒரு சின்ன தட்டு எடுத்துகிட்டு அது மேலே பிழிஞ்சு விட்டு கூட நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டால் நீங்கள் வந்து எல்லாம் பிழிஞ்சு வச்சுட்டு பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் கூட பிழிஞ்சு விடலாம். நான் அதுவும் வந்து கூடி சீக்கிரமாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தப்பே ஆகாத ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு மாவு ஊற வச்சு அரைக்க தெரியல, ஆனால் நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் நிறையா இருக்கணுங்கும்போது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். கொங்கு நாடு கிராமத்தில் இது மாதிரி பண்ணுவாங்க. நார்மலாக மற்ற இடத்துல முறுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு மட்டும் போடுவாங்க, இல்லைனா பூண்டு இல்லாமல் வெங்காயம் வரமிளகாய் மட்டும் போட்டு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். கருவேப்பிலையும் பூண்டு போடாமையும் நீங்கள் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பெரிய வெங்காயத்தில் யாரும் பண்ணுறதில்ல. நீங்கள் வேணால் பெரிய வெங்காயத்துலேயும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதுக்கு வந்து தேங்காய் பாலும் நல்லா தான் இருக்கும், நீங்கள் அதுவும் வந்து போட்டு பண்ணலாம். ஸோ பாருங்கள், இதை ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு 1 மந்த் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இது வந்து கெட்டு போகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வந்து யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா ஸ்டீம்டு சேனலில் பாருங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும், நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.in ஒரு வெப்சைட் இருக்குது எங்களோடது. அதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும்.